Hi friends, நம்ம Indian polityல வந்து articles related to president பார்த்தோம் போன வீடியோவை. அதோட continuation பார்ப்போம். போன வீடியோவில் வந்து article 52லேருந்து 58 வரையும் பார்த்துருந்தோம். இப்போ 59th article பார்ப்போம். 59th article வந்து conditions of presidents of. ஸோ இந்த ஆர்டிக்கல் கண்டிஷன் என்ன அப்படின்னா பிரசிடெண்ட்டாக ஆஃபீஸில் இருக்கும்போது என்ன கண்டிஷன், மெயின் கண்டிஷன் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ், அவர் மேலே எந்த ஒரு கிரிமினல் ஆக்ஷனும் வந்து போட்டிருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு 60th ஆர்டிக்கல் 60 வந்து ஓர்த் அண்ட் அஃபர்மேஷன்ஸ், அவர் எடுக்கிற டிக்ளரேஷன் ப்ளஸ் உறுதிமொழி, இதெல்லாம் தான் வந்து ஓர்த் அண்ட் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்கணும். அதான் டு பி ஃபெய்த்ஃபுல் இன் எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸ். ஸோ ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பேன், ப்ளஸ் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் கான்ஸ்டியூஷன் லா வந்து கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுவேன். அப்புறம் டு டிவோட் ஹிம்செல்ஃப் டு சர்வீஸ் ஃபார் வெல்பீயிங் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவோட நல்லத்துக்காக கண்டிப்பாக வந்து நான் வந்து எந்த அளவுக்கு வந்து என்னை டிவோட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து அவர் எடுத்துக்க வேண்டிய உறுதிமொழி. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட் பை சீஃப், இதை வந்து யார் வந்து உறுதிமொழி கொடுப்பாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவருக்கு முன்னாடி வந்து இவர் உறுதிமொழி எடுத்திருக்கணும். அப்படி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து வேக்கண்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டில் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யாரோ அவர் முன்னாடி வந்து இவர் இந்த ஓர்த் அண்ட் அஃபர்மேஷனை வந்து எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 61 என்ன சொன்னோன்னா இம்பீச்மெண்ட்டுங்கிறது என்னென்னா பிரசிடெண்ட் வந்து ஆஃபீஸில் ரிமூவ் ஆகலாம். எப்படி ரிமூவ் ஆகலாம்? இப்போ 5 years அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து திடீர்னு இறந்துட்டாலோ அது ஒரு கண்டிஷன் இருக்குது, இல்லை அவரே வந்து ரிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இம்பீச்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா அவரை வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ரிமூவ் பண்ணுறது தான் வந்து இம்பீச்மெண்ட்டு. ஸோ he violates the constitution. ஸோ கான்ஸ்டியூஷன் லா வந்து அவர் வயலேட் பண்ணார் அப்படின்னா ஸோ அந்த சார்ஜ்னாலேயே அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு சார்ஜ் பண்ணி அவரை நீப்பாங்க. இது வரைக்கும் எந்த பிரசிடெண்ட்டும் இந்த இம்பீச்மெண்ட் மூலயமா வந்து நீங்கினது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார்ஜஸ் கிவன் பை ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்கிற 1/4 ஆஃப் மெம்பர் வந்து சார்ஜ் போட்டு சைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி சைன் பண்ணி கொடுக்குற அந்த சார்ஜ் வந்து பிரசிடெண்ட் வாங்கி 14 day நோட்டீஸ் வந்து அவர் பிரசிடெண்ட்டுக்கு வந்து கொடுப்பாரு. ஸோ அப்பயும் அவர் கான்ஸ்டியூஷன் லாவை வயலேட் பண்ணார் அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் அந்த சார்ஜஸ் வந்து ரிமைனிங் இருக்கிற 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்க சார்ஜஸ் கரெக்டாக இல்லையான்னு சொல்லி அவங்க வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபைனலாக அவங்க ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. ஸோ இம்பீச்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ப்ரொசீஜர். இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லுவோம்னா குவாசி ஜுடிஷியல் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் இந்த இம்பீச்மெண்ட் மூலயமா எந்த பிரசிடெண்ட்டும் வந்து வெளியேறினது கிடையாது. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 61th ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு 62nd ஆர்டிக்கல் அப்படின்னா டைம் ஆஃப் ஹோல்டிங் எலெக்ஷன் டு ஃபில் வேக்கன்சி. ஸோ பிரசிடெண்ட் போஸ்டிங் வந்து எப்பவுமே வந்து வேக்கண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான ஹோல்டிங் எப்படி டைம் எந்த மாதிரி அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இது. ஸோ ஆன் எக்ஸ்பைரி ஆஃப் இந்த பிரசிடெண்ட் போஸ்டிங் வந்து 5 yearsல எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எப்போ வேக்கண்ட் வரும் அப்படின்னா திடீர்னு பிரசிடெண்ட் ரிசைன் பண்ணாரோ இல்லை இறந்துட்டாரோ அப்போ வந்து வேக்கண்ட் வரும். ஸோ அந்த ரிமூவல் ஆஃப் இல்லை அப்படின்னா இந்த இம்பீச்மெண்ட் மூலிமா வந்து பிரசிடெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஸோ அப்போ வேக்கண்ட் வரையும். ஸோ அதுதான் வந்து டைம் ஆஃப் ஹோல்டிங். ஸோ 62nd ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு 65th ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் ஆக்ட் அஸ் அ பிரசிடெண்ட். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் அந்த திரும்பவும் கண்டக்ட் பண்ணுற வரையும் வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா until a new president is selected. ஸோ புது பிரசிடெண்ட் வந்து எலெக்ட் பண்ணுற வரையும் இவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். இன் கேஸ் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட், இப்போ வந்து வைஸ் பிரசிடெண்ட்டோட போஸ்டிங்கும் வேக்கண்ட்டாக இருக்குது, வைஸ் பிரசிடெண்ட் வந்து இன்னும் போஸ்டிங் போடலை அப்படின்னா அந்த பிரசிடெண்ட்டோட வேக்கன்சியை வந்து யார் ஃபில் பண்ணுவா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. இஃப் டியூ டு இல்னஸ், இஃப் பிரசிடெண்ட் இப்போ வந்து திடீர்னு வந்து பிரசிடெண்ட் வந்து முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் அவரால் வந்து அவரோட டியூட்டிஸை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வைஸ் பிரசிடெண்ட் வந்து அவரோட டியூட்டிஸை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பிரசிடெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை ரெஸ்யூம் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன். ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து 65. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 71 என்ன சொல்லியிருந்தோம்னா மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு த பிரசிடெண்ட். ஸோ 2008 பார்லிமெண்ட் வந்து சேல்ரி, இந்த மேட்டர்ஸுங்கிறது என்ன, சேல்ரி, அலோவன்சஸ்,
இந்த ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் தான் வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன சேலரி வாங்குறாங்க, ஸோ அதெல்லாம் தான் வந்து மேட்டர்ஸ். ஸோ 2008 வந்து பார்லிமெண்ட் வந்து பிரசிடெண்ட்டோட சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 50,000லேருந்து 1.50 lakh per month, ஒரு மாதத்துக்கு வந்து 1.50 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரோட பென்ஷன் எவ்வளோ அப்படின்னா, பிரசிடெண்ட் அவரோட போஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட பென்ஷன் வந்து அவரோட சேலரியிலேருந்து 50% தான் வந்து அவரோட பென்ஷன். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ், ஃபோன், கார், ட்ராவல் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ₹60,000 ப்ளஸ் சேலரியோட சேர்த்து 60,000 வந்து வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இப்போது டிசீஸ்டு பிரசிடெண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து பென்ஷன் ரேட்டில் 50% வந்து கொடுப்பாங்க அமௌண்ட்டு. இதுவே அதர் எக்ஸ்பென்சஸில் வந்து 60,000 கொடுத்துருந்தாங்க. அதுவே ஒய்ஃப்க்கு வந்து என்ன எவ்வளோ கொடுப்பாங்கன்னா ₹12,000 per annum. இதுதான் வந்து ஆர்டிகல் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு த 71. இது வந்து வைஸ் பிரசிடென்ட்லேயும் இந்த மேட்டர்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு 72 என்ன அப்படின்னா, பார்டனிங் பவர் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ மன்னிப்பு இது கோரும் வழக்குன்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஸோ டு கிராண்ட் பார்டன் டு பர்சன் ஹூ ஹவ், ஸோ இப்போ வந்து சில பர்சன் யாராவது வந்து அவருக்கு வந்து லெட்டர் எழுதி இந்த மாதிரி என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து தெரிஞ்சுட்டேன், அந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்தாங்கன்னா ஸோ அவருக்கான பவர் என்ன அப்படின்னா பார்டன், அவர் வந்து ஃபர்கிவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அந்த பவரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இண்டிபெண்ட் பவர், இந்த இதை எடுக்கிறது வந்து பிரசிடெண்ட் மட்டும்தான். ஸோ இவர் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, இவரோட சொந்த முடிவு தான் வந்து இந்த பவர். பார்டனிங் பவரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்டன் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக மன்னிச்சிட்டாங்க அப்படின்னா, ஃபுல்லி பார்டன் அப்படின்னா அந்த பேர் வந்து பார்டன். அப்சால்வ்ஸ் கன்விக்ட் ஃப்ரம் ஆல் சென்டென்சஸ். அவங்களோட பனிஷ்மெண்ட்லேருந்து அந்த விக்டிமோட பனிஷ்மெண்ட் அவங்க மேலே இருந்த எல்லா கேஸஸையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது வந்து பார்டன். கம்யூட்டேட்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இப்போ ஆயுள் தண்டனை அப்படின்னா அது வந்து ஒரு 10 வருஷமாக வந்து ஆயுள் தண்டனை 10 வருஷம் அப்படின்னா ஒரு 5 வருஷமாக வந்து குறைக்கிறது தான். ஸோ ஹையர் பனிஷ்மெண்ட், ரொம்ப சிவியராக இருக்க பனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் லைட்டர் ஃபார்ம் கொண்டு வரது வந்து கம்யூட்டேஷன். நெக்ஸ்ட்டு ரிமிஷனுங்கிறது என்னென்னா, ரெடியூசிங் த பீரியட். ஸோ 3 வருஷம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பீரியடை வந்து எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து ரெமிஷன். நெக்ஸ்ட்டு ரெஸ்பைட் அப்படிங்கிறது என்னென்னா, அவார்டிங் லெஸ்ஸர் சென்டென்ஸ். ஸோ ஃபிசிக்கலி டிசபிலிட்டியாக இருந்தாங்களாவோ இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களோ அவங்களுக்கான சலுகை கொடுக்கறதா வந்து ரெஸ்பைட். நெக்ஸ்ட்டு ரிப்ரைவுங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டே ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஸோ மன்னிப்பு கொடுக்கறதே கிடையாது, அவங்களுக்கு வந்து டெத்து தான். ஸோ இப்போ பிரணாப் முகர்ஜி அவர் வந்து ஒரு கேஸில் வந்து ஒரு தீவிரவாதிக்கு வந்து டெத் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இண்டிபெண்ட் பவர் ஆஃப் த பிரசிடெண்ட். நெக்ஸ்ட்டு பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட். ஸோ இது எல்லாமே அப் டு 72 வரையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 73 74 ரிமைனிங் பார்த்தது வந்து அது வந்து இன்டெப்த்தாக வந்து ஒவ்வொரு ஃபீல்டும் அட்டார்னி ஜென்ரல், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்க்கும்போது அது ரிலேட்டடாக வரும். அது இப்போ ஆர்டிகல்ஸ் அப்பாற்பட்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் பவரில் வந்து அப்பாயிண்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான். ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து இன்டெப்த்தாக நம்ம ஒவ்வொரு ஃபீல்ட் பார்க்கும்போது தெரியும். ஆனால் பிரசிடெண்ட் வந்து என்னென்னலாம் அவருக்கு பவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஓவரால் கிளான்ஸ் பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிவ் பவரில் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து பிரசிடெண்ட் தான். நெக்ஸ்ட்டு அப்பாயிண்ட் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்ணுறவர் இவர் தான். கம்ப்ட்ரோலர், ஆடிட்டர் ஜென்ரல், சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி, கவர்னர், எலெக்ஷன் கமிஷன் டு இன்வெஸ்டிகேட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்காக ஒரு கமிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஹெட்டாகவும் வந்து பிரசிடெண்ட் தான் இருப்பார். அதே மாதிரி SC/STக்கு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஹெட்டாகவும் பிரசிடெண்ட் தான் இருப்பார். நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. ஸோ யூனியன் டெரிட்டரியோ அட்மிஷனும் வந்து பிரசிடெண்ட் கண்டர் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஹாவ் பவர் டு அட்மினிஸ்டர் ஷெட்யூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியா. சேம் இந்த ட்ரைபல் ஏரியாஸ், ஷெட்யூல் ஏரியாஸ்க்கு வந்து பவர் இருக்குது. அவங்கள அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கான பவரும் வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்னா, ஸோ பார்லிமெண்ட்டில் போத் ஹவுசஸ், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, ஸோ இவங்க எல்லாருமே இருக்கும்போது அவங்களோட ஹெட்டாகவும் வந்து இவர் ஆக்ட் பண்ணலாம். கேன் அப்பாயிண்ட் எனி மெம்பர் ஆஃப் லோக்சபா. ஸோ இப்போ லோக்சபாவில் ஸ்பீக்கரோ இல்லை டெப்யூட்டி ஸ்பீக்கரோ அந்த சீட் வந்து வேக்கன்சியாக இருந்தது அப்படின்னா இவருக்கு பிரசிடெண்ட்டுக்கு வந்து
பிரசிடெண்ட்டுக்கு வந்து அந்த இது இருக்குது, அப்பாயிண்ட் பண்ணலாம். லோக்சபாவில் யாரை வேணாலும் அவங்க வந்து இந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ அந்த பவர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹீ கேன் நாமினேட் 12 மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவில் எம்பிஸ் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் 12 மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது வந்து பிரசிடெண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இந்த 12 மெம்பர்ஸ் வந்து ஃப்ரம் அமாங் த பர்சன் ஹேவிங் ஸ்பெஷல் நாலேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து லிட்ரேச்சர்லேயும் ஆர்ட்டில் இந்த மாதிரியான ஸ்பெஷல் நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அந்த பவர் வந்து பிரசிடெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு நாமினேட் 2 மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபாவில் 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியாக இருக்கணும். ஸோ அதை நாமினேட் பண்ணுறதுக்கு வந்து யார் நாமினேட் பண்ணுவாங்க, யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்னா இது வந்து கோர்ட் ரிலேட்டடானது. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சீஃப் ஜஸ்டிஸ், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இது எல்லாமே வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் தான். நெக்ஸ்ட்டு டிப்ளமேட்டிக் பவர்ஸ். டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய ட்ரீட்டிஸ், அக்ரிமெண்ட்ஸ், வேறு கண்ட்ரீஸ் கூட போடுற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிரசிடெண்ட் மூலயமா தான் போகும். நெக்ஸ்ட்டு மிலிட்ரி பவர்ஸ். மிலிட்ரி பவர்ஸில் வந்து பிரசிடெண்ட் தான் சுப்ரீம் கமாண்டர்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த 3 கமாண்ட்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஸோ இவங்களோட 3 சீஃபையும் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட் தான். நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி பவர்ஸ். எமர்ஜென்சி பவர்ஸ் வந்து திடீர்னு ஒரு நாட்டில் வந்து ஒரு எமர்ஜென்ட் ஆக்ஷன் ரூல் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான். பிரசிடெண்ட் ரூல். ஸோ இதுக்கு முன்னாடி டெல்லியில் வந்து அந்த சில பிரச்சனையினால பிரசிடெண்ட் ரூல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எமர்ஜென்சி கண்டிஷனில் வந்து பிரசிடெண்ட் ரூல் இருக்கும். ஸோ இந்த நேஷனல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிக்கல் வந்து 352, பிரசிடெண்ட் ரூல் வந்து 356 and 365, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிக்கு வந்து ஆர்டிக்கல் 360. நெக்ஸ்ட் வீட்டோ பவர் ஆஃப் த பிரசிடெண்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பவர். வீட்டோ பவர் ஆஃப் த பிரசிடெண்ட் அப்படின்னா இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு பில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பில்லை வந்து யார் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, யார் வந்து அந்த பில் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து அந்த பில்லை வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி அவர் பெர்மிஷன் கொடுத்தா தான் அந்த பில் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதுதான் வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அசன்ட்டுங்கிறது பெர்மிஷன்னு சொல்லலாம். ஸோ அந்த அசன்ட் வந்து 3 ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்குது. ஸோ இந்த அசன்ட்டுக்கு வந்து இந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு 3 இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 111. ஸோ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீ கேன் கிவ் பெர்மிஷன் டு த பில். அந்த பில்லை வந்து அக்செப்ட் பண்ணி நீங்கள் இந்த பில்லை வந்து இதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து வித்ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த பில் வந்து பாஸ் பண்ணாதீங்க பார்லிமெண்ட்டில், அது வந்து வித்ஹோல்டு. இதுவே வந்து ரிட்டர்ன் த பில், இந்த பில் வந்து வேணான்னு சொல்லி ரிட்டர்னும் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து வீட்டோ பவர் ஆஃப் த பிரசிடெண்ட். நெக்ஸ்ட்டு இதோட ஆப்ஜெக்ட் ஆஃப் ஹேவிங் திஸ் பவர். இந்த பவரை வந்து இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா 2 ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோல்டு என்ன அப்படின்னா டு ப்ரிவெண்ட் இல் கன்சிடர். இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து யார் மெஜாரிட்டி, எந்த ஒரு ஆட்சி நடக்குதோ அதுதான் அவங்க எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் இந்த ஒரு பவர்னால. அதே மாதிரி செகண்ட் என்ன அப்படின்னா டு ப்ரிவெண்ட் அ லெஜிஸ்லேஷன் விச் மே பி அன்கான்ஸ்டிடியூஷனல். ஸோ அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் லா வந்து மீறி ஏதாவது பண்ணாலும் அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 இதுக்காக தான் வந்து இந்த மெயின் வீட்டோ பவர் இருக்குது. ஸோ இந்த வீட்டோ பவர்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது என்னன்னா வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து அப்சல்யூட் வீட்டோ. ஸோ அந்த பர்டிகுலர் பில்லை வந்து வித்ஹோல்ட் பண்ணுறது அப்சல்யூட் வீட்டோ. இது வரைக்கும் இந்த வீட்டோ மூலயமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1954 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பெப்சோ அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு சொல்லி ஒரு பில் இருக்குது, பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்க. அந்த பில்லை வந்து இவர் வந்து வித்ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அவர் ரிவோக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 1954 நடந்திருக்கு. நெக்ஸ்ட் 1991 வந்து ஆர் வெங்கட்ராமன் இவர் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு சேலரி, பென்ஷன், இந்த அமெண்ட்மெண்ட் பில்லை இவர் வந்து வித்ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் கேட்கலாம், இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து எந்த பிரசிடென்ட் இருந்தால் எந்த டைம், எந்த இயர், அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால் இதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் என்ன அப்படின்னா சஸ்பென்சிவ் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோங்கிறது என்ன அப்படின்னா ஓவர் ரைட் பை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வித் ஆர்டினரி மெஜாரிட்டி. ஸோ ஆர்டினரியாக வந்து மெஜாரிட்டி எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பில்லை வந்து ஓவர் ரைட் பண்ணலாம். ஸோ அது வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ. பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது வந்து அந்த பில்லை வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறது வந்து பாக்கெட் வீட்டோ. நெக்ஸ்ட்டு குவாலிஃபைடு வீட்டோ அப்படின்னா ஓவர் ரைட் பை லெஜிஸ்லேட்டர் வித் ஹை மெஜாரிட்டி. ஸோ லெஜிஸ்லேட்டிவில் வந்து நிறைய பேர் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி முடிவெடுக்கிறது வந்து குவாலிஃபைடு வீட்டோ. இதெல்லாம் தான் வந்து வீட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட்.
ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பவர்ஸ், அசென்ட் டு பில்ஸ், அப்புறம் யூனியன் பட்ஜெட், இது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பார்த்தோம் அந்த ஆர்டிக்கல்.